ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் உங்களுக்கு டெய்லி நட்சத்திரம், டெய்லி என்ன கிரகம் நம்மளுக்கு என்ன பாவத்தை இயக்குது என்ற வகையில் உங்களுக்கு அக்யூரஸியாக பலன்களை கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இந்த சிஸ்டத்தில் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி கணிச்சு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவுகளை பார்க்க உங்களுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில் என்பதை நீங்களே நிர்ணயித்து கொள்கிற வகையில் அமையும். முதல் நாள் ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் மதியம் 1 மணிக்கு மேலே 7ஆம் வீட்டுக்கு போவார். செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் மிருகஸ்ரீஷம். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார் மீனராசியில். சனியுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நுணுக்கமான கருவிகள், இதெல்லாம் இன்ஜினியரிங் லைனு, இண்டஸ்ட்ரியல் லைனு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். இது ராகுனுடைய நட்சத்திரம். 7ல் சந்திரன் இருந்தாலும் அந்த திருவாதிரைக்கு அதிபதியான ராகு 3ல் இருக்கார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால ராகுவும் சந்திரனும் ஒரு தொடர்பாக இருக்கிறார்கள். 7ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அந்த வகையில் இது கம்யூனிகேஷன், கான்ட்ராக்ட் ஒர்க்கு மற்றும் அனைத்து விதமான ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்குது. மெயினாக பேங்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் பல்காக யாருக்காவது நம்ம ஒரு பொருளை பை ப்ராடக்டை அனுப்புறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக. வெளிநாடு தொடர்பு மற்றும் ஆவணங்கள் ரெடி பண்ணுறது, ஒரு கிரைய பத்திரம் சைன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது குருவுமே அதே புனர்பூசத்தில் இருக்கிறதுனால குரு சந்திரன் செயற்கை பலனை இன்னைக்கு தர்றாங்க. அதனால் இன்னைக்கு நல்ல பலன்கள், தொழில் பலம் வாய்ந்ததாக இருக்கும். புது நபர்களை சந்திப்பது, பெரிய நபர்களுடைய உதவிகள் கிடைத்தல், இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. ஆன்மீக வகையிலையும் நன்றாக இருக்குது. குழந்தைகள் வகையில், திருமணம் சார்ந்த வகையிலையும் நன்றாக இருக்கு. ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம். இப்போ 8ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறார். 8ஆம் வீடான கடகராசியில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சந்திரன் வந்துடுறாரு. சனியுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இதுதான் நம்ம உண்மையான சந்திராஷ்டமன்றோம். சனியும் இப்போ அர்த்தாஷ்டமத்தில் இருக்குது, 4ஆம் இடத்துல. அதனால் புது காரியங்கள் இன்னைக்கு அவாய்டு பண்ணிக்கணும். புது முயற்சிகள் வேண்டாம். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இன்னைக்கு முன்னெடுப்புகள் இல்லாமல் இருக்கணும். ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சனியானவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லைன்னாலும் பெருசாக நம்ம புது முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும் சனியினுடைய தன்மையினால். இந்த சனி நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக வந்தால் இன்னைக்கு புது காரியங்களை செய்யக்கூடாது. அடுத்த நாள் ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். 8ல் சந்திரன். இன்னைக்கும் அப்படிதான். 8ஆம் இடம் என்பது சந்திரன் போகிறதுனால மனசில் ஒரு தோல்வி பயம், ஒரு நடுக்கம், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுக்கும். இன்றைய பலனை தருபவர் புதன். 4ஆம் வீட்டில் மீனராசியில் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதியில் இருக்காரு. உபநட்சத்திரமாக சுக்கிரன், 12:10 மணிக்கு மேலே சூரியன், இதெல்லாம் இயங்கிறதுனால செவ்வாய் கூட புதன் சேர்ந்திருக்காரு. இதெல்லாம் இயங்கிறதுனால புது விஷயங்கள் நமக்கு டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி வீடு, நிலம், கன்ஸ்ட்ரக்ஷன், உற்பத்தி சார்ந்த துறைகள், இதில் பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஒயரிங்கு, பிளம்பிங் ஒர்க்கு, இது மாதிரி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கு. வாகனம் சார்ந்த விஷயங்களும் இடம் சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட சாதகமாக இருக்கிறது. இப்போ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால, அதாவது இப்போ உயர்நிலை பள்ளி லெவலில் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு அது ஒரு நல்ல வித்தையை கொடுக்கும். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். 9ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேதுவுமே அங்கேயே இருக்கார், கேது நட்சத்திரத்திலேயே. அதனால் இன்னைக்கு முழுக்க
ஆன்மீக சம்மந்தப்பட்டது, அதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி பிடித்தமானவர்களோடு விருப்பமானவர்களோடு பழகுவதற்கும் சாதகமாக இருக்கு. ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 6ஆம் இடத்துல கிருத்திகை, அதாவது கிருத்திகை 4ஆம் பாதத்துல சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கனால தொழில், வேலை வாய்ப்பு, பணவரவு, உத்தியோகம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம், 1 பாத சிம்மத்திலையும் 3 பாத கன்னியிலையும் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துல 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இன்னைக்கு மேல்பார்வை செய்யற மாதிரியான வேலைகள், தலைமை பதவியில் இருக்கிற வேலைகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆன்மீகம் செழிப்பா இருக்கு. ஏப்ரல் 29ஆம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம், 10ஆம் இடத்துல சந்திரன். அதனால புதிய திட்டங்கள் செயல்படுத்துதல், தொழில் பலம், உணவு, உடை, மருத்துவம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், கான்ட்ராக்ட் முறையில செஞ்சு கொடுக்குற தொழில்கள், ஜாப் ஒர்க், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னிராசியிலும் 2 பாதம் துலாம் ராசியிலும் இருக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். துலாம் ராசிக்கு மதியம் 1:13க்கு சந்திரன் மாறுவாரு. அது வரைக்கும் கன்னியில இருப்பாரு. இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் காலையில 10:33க்கு மேல சூரியனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. ஸோ அந்த வகையில இது உற்பத்தி சார்ந்த துறைக்கு நல்லா இருக்கு. புதனோட சேர்க்கை பெற்றும் இருக்கு. அதனால தொழில் பலம் நல்லா இருக்கு. நுணுக்கமான கருவிகள் செய்யறது, வாகனம், இடம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, வியாபாரம், ட்ரேடிங், சாஃப்ட்வேர் லைன் சம்மந்தப்பட்டது, டிவி, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் பிளம்பிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. திருமணம் சார்ந்த காரியங்களுக்கு மட்டும் இது இந்த நட்சத்திரத்தில் பெருசாக பலன் இல்லை. அதே மாதிரி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஈகோ இருந்துக்கிட்டு இருக்கும். இதில் தாய்மனை, பூமி, வீடு, வாகனம் அப்படிங்கிறது தான் 4ஆம் இடம். அது சார்ந்த இடத்துல இந்த ரேவதியினுடைய பலத்தில் புதன் இயங்கிறதுனால இது நமக்கு உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கும், தொழில், உத்தியோகம் சார்ந்த, பணவரவு சார்ந்த விஷயத்திற்கும் மிக மிக சாதகமாக இருக்கிறது. இப்படி நம்ம இந்த தினப்பலனை ஒரு நட்சத்திரத்திலையும் நம்ம சொன்னாலும், இப்ப நம்ம லக்னத்துல பல கோடி பேர் இருக்காங்க. நமக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல நமக்கு எந்த பாவத்தை எந்த அதிகாரி இயக்குகிறார் என்பதை ஒரு தடவை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கிளீனா உங்களுக்கு என்ன கேள்வி, அதற்கு என்ன பதில், இன்றைய நட்சத்திர நாள் நமக்கு எந்த விஷயத்துக்கு சாதகம், இதை எல்லாமே நம்ம அக்யூரஸியாக தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் உள்ள வித்தியாசங்களை கூட துல்லியமாக நம்ம குறிப்பிடலாம். ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேலண்டரில் இருக்கக்கூடியது ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரங்கிறது அது உலகியலுக்கு பொருந்தும், பொது விஷயத்துக்கு பொருந்தும். தனி மனித ஜாதத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு அந்த வேலை எப்படி இருக்கிறதுங்கிறத தான் உணர்த்தும்னு சொல்லி இதை ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கிட்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.